கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரியை கனத்த இதயத்தோடு திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு இவ்வளவு கனத்த இதயம்? ஏன் இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு வன்மம், இவ்வளவு எனிமிட்டி? ஏன் ஒரு நைல் நதியை 3 நாடுகள் பங்கிட்டுக் கொள்கின்றன, எந்த பிரச்சனையும் வரல. இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 எதிரி நாடுகள் ஒரே நதியை பங்கிட்டுக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வரல. இந்தியா பங்களாதேஷோட ஒரு நதியை பங்கிட்டுக்குதுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. பாகிஸ்தானோடு இந்தியா ஒரு நதியை பங்கிட்டுக் கொள்வதில் எந்த சிக்கலும் வரல. ஆனா கர்நாடகா தமிழ்நாடு ஒரே நாட்டின் 2 குழந்தைகள், 2 மாநிலங்கள் ஒரு காவிரியை பகிர்ந்து கொள்வதில், பங்கீடு செய்வதில் 114 வருஷமா பிரச்சனை. கனத்த இதயம் வந்துருச்சு. ஏன் வருது? 27 வருஷமா சுப்ரீம் கோர்ட் சொன்னது, 17 வருஷமா காவிரி நடுவர் மன்றம் சொன்னது, 528 சிட்டிங்ஸ்ல விஞ்ஞானிகள் சொன்னது, விவசாயிகள் சொன்னது, வேளாண் அதிகாரிகள் சொன்னது, வாஜ்பாய் உள்ளிட்ட பிரதமர்கள் சொன்னது, பிரதமர் தலைமையிலான நடுவர் குழுக்கள் சொன்னது, இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறமேட்டும் கனத்த இதயத்தோட திறந்து விடுறீங்க, பந்துன்றீங்க, பஸ் கொளுத்துறீங்க, கடையை கொளுத்துறீங்க. இப்போ கபினி, கிருஷ்ணசாகர், காவிரி இங்கெல்லாம் ஊத்தெடுத்து காவிரி பிறந்து வருது. காவிரி எப்படி வருது? மழை வருது. மழை எங்க இருந்து வருது? மலையில மேகங்கள் சேர்ந்து வருது. எந்த மலை? மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாட்டினுடைய வெப்ப பூமியில மேலடுக்கு, கீழடுக்கு, மேல் சுழற்சி, கீழ் சுழற்சின்னு வேகமா காத்து போய் அந்த மலையில மோதி உங்க நாட்டு பக்கம் திரும்பி மழை பெஞ்சி காவிரி வருது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஆத்துக்கு அணை கட்டுறீங்க, நான் காத்துக்கு அணை கட்டிடுறேன். இந்தியா தாங்குமா? எதுக்கெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ணலாம்? நீருக்கு, காற்றுக்கு, வாழ்கிற இந்த வாழ்வுக்கு இன்னும் எதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண போறோம்? பக்கத்து மாநிலங்களோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க கர்நாடகா விடுங்க, அவங்க இப்ப தண்ணி திறந்து விடுறாங்க, ஒரு பந்து வைப்பாங்க, மறுபடியும் திறந்து விட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுல நீங்க என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? இந்த காவிரி பிரச்சனையை தலைவிரித்து ஆடுகிற இந்த காலகட்டத்தில் பேஸ்புக்ல நம்ம நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, கத்திரிக்காய் பிளேவர்ல வந்த காண்டம பத்தி தான் நிறைய பேசி இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம் ஏங்க! கடந்த 100 வருஷத்துல கர்நாடகா காவிரி என்ற ஒரு நதியை சுற்றி 400 குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்கோம். நாம காவிரியை சுத்தி என்ன உருவாக்கி இருக்கோம்? தொழிற்சாலைகள், கூல்ட்ரிங்க் கம்பெனி, லெதர் கம்பெனி. ஒரு நதிக்கு நீர் என்பது ஒரு மேலாடை, அது உள்ள இருக்கிற மணல் என்பது உள்ளாடை. மேலாடைய உருவி கார்பரேட்டுக்கு வித்தாச்சு, உள்ளாடைய உருவி லாரியில வச்சு கடத்தி கடத்தி மணல் கொள்ளையில் ஈடுபட்டு இருக்கு இந்த நாடு உருப்படுமா? இருக்கிற மணலை எல்லாம் கொள்ள அடிச்சு என்னைக்கோ வரப்போற கண்ணுக்கு தெரியாத ஒரு தலைமுறை, தண்ணிக்கு சிங்க அடிக்க போற தலைமுறைக்காக இன்னைக்கு கோடி கோடியா கொட்டி கொட்டி இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி, அந்த பங்களா, இந்த பங்களா, அந்த எஸ்டேட், இந்த எஸ்டேட் எல்லாம் கட்டி வைக்கிறோம் தண்ணிக்கு. இப்ப எங்க பாட்டன் ஆத்துல குளிச்சான், எங்க அப்பன் குளத்துல குளிச்சான், நான் குழாயில குளிக்கிறேன். என் பையன் குளிக்கவே மாட்டான். குளிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிடும். பேர குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு நாட்டுல ஒரு நதி சாவுது. தாமிரபரணியில ஊதிய உயர்வு கேட்ட தொழிலாளர்களை அடித்து கொன்றார்கள். இன்று தாமிரபரணியே செத்து போச்சு. வைகைன்னு பேர் வச்சதாலே என்னவோ அதுலயும் வைகைன்னு கைய வச்சாச்சு. வைகை இல்ல. கூவம் நதியில் குளித்து முடித்து முருகன் கோயில் சென்று வழிபாடு முடித்து சென்றார் பச்சையப்ப முதலியார். இப்ப 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கூவம் நதியில போய் நீங்க குளிக்க வேணா, நிக்க முடியுமா உங்களால? கூவத்துல ஓடத்துல போனதை பத்தி 12 பக்கத்துக்கு எழில்மிகு கூவம் என்று பாரதிதாசன் பாடல் பாடினானே, எழில்மிகு கூவமா இப்ப இருக்கு? அங்கே குடியிருப்புகள் எப்படி வந்தது, கழிவுகள் எப்படி வந்தது, கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்களே, அந்த பணம் எப்படி வந்தது, எப்படி போனது? செலவுக்கு கணக்கு இருக்கு நம்ம நாட்டுல. 1000 கோடி ரூபாய்க்கும் சாம்பிள் எடுத்ததா கணக்கு காட்டியிருக்காங்க. பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மாநகராட்சித்துறை, நீர்வளத்துறை, நீர் மேம்பாட்டுத்துறை, நீர் பகிர்தல் துறை, இத்தனை துறையும் சேர்ந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க 1000 கோடிக்கு. நீங்களும் நாமளும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? வீட்டுல குழாயா டைட்டா மூட மாட்டோம், ஒரு சொட்டு தான் சொட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வீட்லயும் காமன் தான், ஹோட்டல்ல காமன், வீட்டுல காமன், ஆபீஸ்ல காமன். ஒரு வருடம் முழுவதும் சரியாக மூடப்படாத குழாயிலிருந்து சொட்டுகிற அந்த தண்ணியை சேர்த்து வச்சா ஒரு கிராமத்துக்கு 3 நாளுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் விடலான்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. எத்தனை வீட்டுல, எத்தனை குழாயில, எத்தனை சொட்டு தண்ணியை நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம்? நதிக்கரையில நாகரிகம் வளர்ந்தது. இதான நான் படிச்ச வரலாறு, எனக்கு கத்து கொடுத்தாங்க. நதிக்கரை நாகரிகம். இன்னைக்கு நதிக்கரையில அநாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்கு. கலை வளர்த்த, செல்வம் வளர்த்த, பண்பாடு வளர்த்த, உயிர் வளர்த்த, நெல்லு வளர்த்த, சோறு வளர்த்த, வயிறு வளர்த்த நதிக்கரை இன்னைக்கு அரசியல் வளர்த்துட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், போராட்டம் பண்றவங்களை எத்தனை பேருங்க விவசாயிங்க? ஏற்கலப்பை பிடித்தது யார்? மண்பிட்டியை பிடித்தது யாரு? விவசாயிகள் பேர்ல இந்த போலி மருத்துவர், போலி தொழிலதிபர், போலி விஞ்ஞானி மாதிரி போலி விவசாயிகள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க சமூக வலைதளங்கள்ல நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிறது, சினிமா இழுக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சினிமாக்காரனை இழுக்காம உங்களால் யோசிக்கவே முடியாதா? ஜெட்டி விக்க சினிமாக்காரன் வேணும், வேட்டி விக்க சினிமாக்காரன் வேணும். காவிரி பிரச்சனை ரஜினி இல்ல, கமலஹாசன் இல்ல, விக்ரம் இல்ல, ஏன் இன்னும் மிச்சம் இருக்கிற எல்லாரும் இல்ல? அப்புறம் நீ ரஜினிக்கு தான் ஓட்டு போட்டியா? கமலஹாசன் எம்பி எலெக்ஷன்ல நின்னாரா? எத்தனை நடிகைகள் உங்க வீட்டுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க IAS IPS அதிகாரிகள் நடிகர் நடிகைகளா? சினிமாவை இழுக்காம நமக்கு சொந்த புத்தி இல்ல, சொல் புத்தி இல்ல, எதுவுமே இல்ல, வேற என்னத்த பண்ண போறோம்? என்னைக்கோ ஒருத்தன் கரிகாலன்
ஒரே ஒரு கல்லணை கட்டலாம், இன்னும் நிக்குது. கடைசியா நம்ம நாட்டுல எப்ப அணை கட்டணும்? எனக்கு தெரிஞ்சு லிங்கா படத்துல ரஜினி கட்டினாரு பென்னிகுயிக். அவருக்கு அப்புறம் எப்ப காமராஜர் காலத்துல சின்ன சின்ன பாலங்கள் கட்டணும். கடைசியா எப்ப கட்டணும்? நிறைய ஹோட்டல்ஸ் கட்டணும், மால்ஸ் கட்டணும், தியேட்டர் கட்டணும், கல்யாண மண்டபம் கட்டணும். ஒருத்தர் 2-3 பொண்டாட்டியெல்லாம் கட்டினாங்க. ஆனா எப்ப கட்டணும்? ஏங்க, காவிரிங்கிறது ஒரு இலக்கியத்துல, தமிழ்நாட்டினுடைய இலக்கியத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு நதி. மகவாய் வளர்த்த தாயாகி, மகவாய் வளர்த்த தாயாகினா பிள்ளைகளை வளர்த்த தாயின்றான் இளங்கோவடிகள். மகவாய் வளர்த்த தாயாகி நடந்தாய் வாழி காவிரி. எங்கேயாவது நடந்தாய் வாழி கங்கைன்னு இருக்கா? நடந்தாய் வாழி வைகைலாம் இல்ல. காவிரி என்பது நடந்து கொண்டே இருக்கணும். ஊற்று பூமி கர்நாடகாவா இருந்தாலும் இந்த ஆற்றின் பூமி தமிழ்நாடு. 800 கிலோமீட்டருக்கு நீண்டு இருக்கக்கூடிய காவிரியில 311 கிலோமீட்டர் மட்டும் தான் கர்நாடகாக்குள்ள. மீதி எல்லாம் தமிழ்நாட்டில் கிளை பரப்பி, வேர் பரப்பி, மண் பரப்பி, வயல் பரப்பி, நெல் பரப்பி, நீர் பரப்பி சென்று சேர்ந்து கடைசியில கடல்ல போய் கலக்குது. நதியினுடைய போக்க நிறுத்துறதுக்கு நீ யாரு? வெறுமனே கடல்ல போய் கலக்கிற காவிரி தண்ணி மட்டுமே 6 டிஎம்சிக்கு மேல. இது வரைக்கும் கர்நாடகால இருந்து எத்தனை டிஎம்சி தண்ணி நமக்கு வந்தது? தமிழ்நாட்டுக்கு வந்த டிஎம்சி தண்ணியில எத்தனை விவசாயிகளுக்கு நம்ம தண்ணி பிரிச்சு கொடுத்தோம்? வட இந்தியாவில் விவசாயி சாவறான், தென் இந்தியாவில் விவசாயமே சாவுது. நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் வீடு கட்டும் போது செங்கல் வாங்கி வச்சா செங்கல் காவலுக்கு ஒரு சின்ன பையனை போடும். இப்பெல்லாம் செங்கல் சிமெண்ட்டுக்கெல்லாம் காவலுக்கு ஆள் போடுறது இல்ல, மணலுக்கு போடுறோம். 20 ஆண்டுகளில் மணலின் விலை 200 மடங்கு உயர்ந்திருக்கிறது. வேற எந்த கமாடிட்டியும் விட மணல் விலை உயர்ந்திருக்கிறது. மணல் இந்த மண்ணினுடைய சொத்து. எந்த மணல் இவங்க எடுக்கிறாங்களோ அந்த மணல் எடுக்கிற அந்த கொள்ளைக்கு காவிரியில தண்ணி வந்துருச்சுன்னா வழி இல்லை. காவிரியில தண்ணி வராத வரைக்கும் நீங்க மணலை கொள்ளையடிக்கலாம், அதை லாரி லாரியா ஏத்தி கடத்தலாம், பயங்கர வணிகம் செய்யலாம், கோடியில் புரளலாம், அரசியலில் ஈடுபடலாம், பெரிய தொழிலதிபர்கள் ஆகலாம். பிறகு ஒரு நாள், இறுதி நாள் வரும், இறுதி தீர்ப்பு வரும். அன்னைக்கு தண்ணி இல்லாம எல்லாரும் நாண்டுகிட்டு சாகலாம். இவ்வளோ பிரச்சனைகள் விவசாயிகள் மட்டும்தான் சபிக்கப்பட்டவர்களா எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு விவசாயியை பத்தியும் ஒரு அக்கறையும் இல்லை. அதிகபட்சம் ஒரு மீமுக்கு எதிராக ஒரு மீம் போடுவோம், ஒரு ஸ்டேட்டஸ்க்கு எதிராக ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம், நமக்கு தெரிஞ்ச 4 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணுவோம். ஆனா அடுத்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இப்போது இனி நடக்க போகிற பல பிரச்சனைகள் குறித்து எடுத்து போவதை குறித்த எந்த கருத்தும் கிடையாது. நாங்களும் நிறைய வீடியோக்கள் பண்ணிருக்கோங்க. சில வீடியோக்கள் வந்து மூளையை போட்டு பண்ணுவோம். இதே மாதிரி வெகு சில வீடியோக்கள் வந்து நாங்க இதயத்தை போட்டு பண்றோம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை நீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். முடிந்தால் இந்த செய்தியை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்க. கனத்த இதயத்தோடு ஷேர் பண்ணுங்க. அடுத்த தலைமுறை அது உழைச்சுக்கிட்டோம்.